வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு இந்த கொண்டக்கடலை குருமா எப்படி பண்ணுறது நீங்கள் பார்க்க போகிறோம். நேற்று அடை எப்படி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இந்த அடைக்கு இந்த கொண்டக்கடலை குருமாவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம என்ன பார்த்தலாமா? கொண்டக்கடலை குருமாவுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த கொண்டக்கடலை 150 கிராம், நல்லெண்ணெய் தேவையான அளவு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, தக்காளி 2, வெங்காயம் 2, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சள்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் பேஸ்ட் 2 பத்தை, தனியா பவுடர் 1/2 ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த மண்சட்டியில் நான் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வந்தோன்னே இதில் நம்ம வெங்காயம் கட் பண்ணி போடுறோம். இந்த வெங்காயம் ஃபைன் சாப்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் லைட்டாக 1/2 கட் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லாயிருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை 1/2 கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டிருக்கோம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஒரு 50% அளவுக்கு வெங்காயம் வதங்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதே நீங்கள் தொக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த டைமில் வெங்காயம் நல்லா வதங்கலாம். குருமா, சாம்பார் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் லைட்டாக 50% வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்ட பிறகு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி. இந்த தக்காளி போட்ட உடனே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சத்தூள், தனியா பவுடர் 1/2 ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/4 ஸ்பூன். எப்போவுமே மிளகாய் பவுடர் குருமாவில் அதிகமாக இருக்கக்கூடாது. காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாமே தவிர நீங்கள் மிளகாத்தூள் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழம்பு கான்செப்டில் போயிடும், குருமா கான்செப்டில் வராது. ஸோ அதனால் எப்போவுமே வீட்டில் பண்ணும்போது இந்த பவுடர் மசாலா அதிகமாக வைக்க வேண்டாம். எப்போவுமே தனியா பவுடர் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட்டாக ஒரு சைடு வதக்கி முடித்த பிறகு நம்ம வேக வச்ச அந்த கடலை, கொண்டக்கடலையோட தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் நார்மல் தண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணி இதில் நல்லா கொதிக்க வேணும். இதே தொக்கு பண்ணினா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு ஸ்மாஷ் ஆன பிறகு மசாலா போட்டு இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போடலாம். குருமா பண்ணும்போது ஆல்வேஸ் வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி 50% கரெக்டாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு, அந்த வேக வச்ச அந்த கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த கொண்டக்கடலை நல்லா வேக வைங்க. பர்டிகுலராக நீங்கள் வீட்டில் வேக வைக்கும்போது ஒரு 4 விசிலேருந்து ஒரு 6 விசில் கண்டிப்பாக விட்ட பண்ணினா உங்களுக்கு கடலை நல்லா வெந்திருக்கும். எப்படி வெந்திருக்கா செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேக வைத்த அந்த கொண்டக்கடலை ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் வீட்டில் இருக்க ஆப்போசிட் செவத்தில் நீங்கள் அடிச்சுன்னா ஒட்டணும். அதுதான் கரெக்டான ப்ராப்பரான வெந்திருக்க சென்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ நல்லா வெந்திருக்கு. இதில் தேங்காய் பேஸ்ட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 2 முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஒரு 95% பேஸ்ட் அரைச்சி இதில் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணினா இந்த கொண்டக்கடலை குருமா ரெடி. ஃபைனலில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டிருப்பேன். நீங்கள் வேணால் ஜஸ்ட் லைட்டாக மேலே தேங்காய் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா அந்த ஃப்ளேவருக்காக அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு அருமையான கொண்டக்கடலை குருமா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக நீங்கள் ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா ஒரு பூரி சப்பாத்தியோடு சாப்பிட்டீங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். என்னங்க இந்த கடலை குருமா எப்படி பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.